ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம். என்ன ஹார்வெஸ்ட் அப்படின்னா முருங்கைக்காய். ஆக்சுவலாக இந்த சின்ன ஒரு தண்ணி கேனில் தான் நாங்கள் வந்து முருங்கைக்காய் மரம் வச்சுருந்தோம். ஒரு 6-7 காய் வந்தது. ஆல்ரெடி ஒரு 3 காய் பறிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு காய் நல்லா விளைஞ்சிருந்தது, அதனால் பறிச்சிட்டோம். நாங்கள் முருங்கைக்காய் வந்து எத்தனை பேர் வீட்டில் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி குட்டியான ட்ரம்மில் வச்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு காய்ச்சிருக்கு, எத்தனை பேருக்கு காய்க்கலன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி, நிறைய தக்காளி காய் போட்டிருந்தது, ஒரே ஒரு தக்காளி மட்டும் பழுத்திருந்தது, அதை பறிச்சிட்டேன். தக்காளியை பறிச்சுட்டு அடியில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த இன்னொரு செடியில் உள்ள தக்காளியை பறிக்கும் போதும் அதில் இந்த மாதிரி இருந்தது. யாராவது மாடி தோட்டத்தில் தக்காளி வளர்க்குறவங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் ஏன் இந்த மாதிரி அடியில் அழுகல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியும் தெரிஞ்சவங்க ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது மிளகா. இந்த மிளகா வந்து செம்ம காரமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னுமே பெருசாகும். நான் பெருசாகிறதுக்குள்ளே பறிச்சிட்டேன். இது விட்டுருந்தா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா காரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மிளகா செடி வந்து ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். யாராவது மாடி தோட்டம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி செடி, மிளகாய் செடி அந்த மாதிரி செடிகள் போட்டு நீங்கள் வளர்க்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து வாடி போகாது, காயாது, நல்லா வளரும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வளர்க்குற செடி வந்து நல்லா வளருது, பூக்குது, காய்க்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நிறைய செடிகள் வாங்கி உங்கள் மாடி தோட்டத்தை பெருசாக்கலாம். ஸோ அதனால தான் பேசிக்காக உள்ள இந்த 2 செடியை நீங்கள் வளர்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. பக்கத்து வீட்டில் ஒரு மிளகா வந்துச்சு. சரி, ஓகே, போட்டோம். இந்த மிளகா வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மிளகாவாக ரொம்ப நிறைய மிளகா இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காமல் தக்காளியில் ஏன் அந்த கீழே அழுகி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.